Okay, good afternoon. I hope you had a good morning sessions. ஒரு நன்றான பகல் செஷனை நீங்கள் எல்லாம் அனுபவித்தீர்கள். And now you're going to go into a very important session specific for you alone. ஒரு விசேஷித்தமான ஒரு செஷனை இப்பொழுது நீங்கள் அட்டெண்ட் பண்ண போகிறீர்கள். That is related to your role. அது உங்களுக்கு ஏற்றதான ஒரு செஷனாக இருக்க போகிறது. How many of you are mother-in-laws? எத்தனை பேர் மாமியார்களாக இருக்கிறீர்கள்? No daughter-in-laws? மருமகள்கள் இல்லையா? இல்லையா? We are very safe then. நீங்கள் மிகவும் பத்திரமாய் இருக்கிறீர்கள். Because Sister Kiran told me I have to take for both daughter-in-laws and mother-in-laws, so I've come prepared for both. சிஸ்டர் கெரன் சொன்னபோது மாமியார்களுக்கும் மருமகளுக்கும் சேர்த்து தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதற்கேற்றவாறு நான் ப்ரிப்பேர் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். So I'm going to talk about the healthy boundaries between mother-in-law and daughter-in-law. ஒரு மாமியார் மருமகளுக்கு இருக்க வேண்டியதான ஒரு ஆரோக்கியமான எல்லைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். In order to achieve that, what you have to do, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், and what the Bible talks about it, கர்த்தருடைய வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது, and how we can fulfill the role that we do in a purposeful way. நமக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பை நாம் எப்படியாக அது பிரயோஜனமாய் நாம் மாற்றக்கூடும் என்று நாம் பார்க்க போகிறோம். So thank you for coming and making this time. நீங்கள் இந்த இடத்திலே வந்ததற்காய் உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதற்காய் மிகவும் நன்றி. Although we are also experienced mother-in-laws, நாங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் மாமியார்களாக இருக்கிறோம். I'm just wondering if there's one daughter-in-law at least. No. Oh yeah, I shouldn't leave her. Thank you. There is a daughter-in-law here. So we are both in the place of learning. நாம் இரண்டு வகையினரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். Because no learning ends in this world. கற்றுக்கொள்வது என்கிறதற்கு ஒரு முடிவே இல்லை. In any stage or age of life. எல்லா பருவங்களிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. So I'm thankful to the church ACA which has done this for women to come and learn. ஏசிய சபைக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லாம் வந்து கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை தந்ததற்காய். Just have to move. Okay, good. Thank you. Yeah. Okay. I hope you're able to see the thing. It's too small, I feel. Screen சற்று சிறிதா இருக்கிறது. Yeah. So, the first thing that I'm going to ask you is, if you have papers in your hand. முதல் விஷயமாக பேப்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள் உங்கள் கரங்களிலே. Write 2 or 3 expectations that you have in your role that you're playing. உங்களுக்கு இருக்கிறதான இந்த பொறுப்பிலே நீங்கள் எதிர்பார்க்கிற 2 காரியத்தை நீங்கள் எழுத வேண்டும். 2 or 3 as a mother-in-law, as a daughter-in-law. 2 அல்லது 3 எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்க எழுத வேண்டும். As a mother-in-law and as a daughter-in-law. ஒரு மாமியாராகவும் இல்ல என்றால் ஒரு மருமகளாகவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று அதில் எழுதுங்கள். Okay, it can be only words. Few words are enough. Don't write sentences. ஒரு சில வார்த்தைகள் போதும். We are going to give only 1 minute because we are already run short of half an hour. ஒரே நிமிடம் தான் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அரை மணி நேரத்திற்குள்ளாக நாம் வைண்ட் அப் பண்ண வேண்டும். Yeah, we lost half an hour, but we hope we can cover as much. Okay, expectations என்ன எழுதணும்னு கேக்குறாங்க. So எதிர்பார்ப்புகள். Yes. ஒரு மாமியாரா நாம என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை எழுத வேண்டும். Yeah, do you all of you have papers? எல்லாத்தையும் papers இருக்குதா? இருக்கா? Okay. Write down 1 or 2 words. யாராவது ஒன்று அல்லது 2 வார்த்தைகளை எழுதினால் போதும். Somebody who do not know to write, ask the next person. Some people they don't know how to write. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு help கேட்கொள்ளலாம். இந்த அம்மாக்கு ஒரு பேப்பர் கொடுங்க, or she will be able to write. Just give her a paper here. No அவங்க சொல்றதை நீங்க எழுதிக்கோங்க. Okay? அவங்க எழுத தெரியலன்னா நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஆமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எழுதுறதுக்கு. ஓகே, சாரி வாயிலையும் கேட்கலாம். ஓகே, பட் எழுதுனா you will have it in mind because you are going to get so many answers. நமக்கு பலதரப்பட்ட உத்தரவுகள் வரும். அதற்கேற்பார் போல நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். Yeah, so it's better to write. So if already written, எழுதி முடிச்சிட்டீங்களா? Okay, tell me 1 or 2 expectations that you. Okay, louder.
அன்பை எதிர்பார்க்குற மாதிரி. ஓகே, அன்பு மருமகிட்ட. நான் சொல்றது நான் கேட்குறது என்னன்னா, மாமியாரா உங்களை பத்தி என்ன எக்ஸ்பெக்டேஷன்? யா, நாட் ஃப்ரம் தி அதர், ஃப்ரம் யோர் செல்ஃப். இந்த ரோல் மாமியாரா யூ ஆர் பிளேயிங். நீங்க என்னவா இருக்க வேண்டும் என்று. Okay, one by one so that I can hear. Okay, one by one. Yes. ஒருத்தராய் பதில் சொன்னா நன்றாயிருக்கும். Okay, take one half 30 seconds more and then you can write that. Purjicha, did you understand the question? அந்த கேள்விக்கு சரியான பதில் எழுதுங்கள் தயவு செய்து. Read it. தாய் போல் மருமகள் என்னை நேசிக்க வேண்டும். Okay, love like a mother. Okay. நான் மகள் போல நானும் நேசிக்க வேண்டும். Okay, I have to love her like a mother. Okay. Okay, any more expectations apart from this? வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் உண்டா? ஓகே, சேம் இது. ஓகே, வேற ஏதாவது வித்தியாசமா? ஓ, தாய் வீட்டுல பெருமையா பேசக்கூடாது, மாமியார் வீட்டையும் பெருமையா பேசக்கூடாது. ஓகே, okay. All right, great expectations are there. If there are any more, can I move on? வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கிறதா? Same point இல்லாம வேற ஏதாவது? There should be love, there should not be prideful about their own family and the family they came in. What else? அன்பு. Open to learning from both the sides. இரண்டு தரத்திலிருந்தும் கற்றுக்கொள்ள ஒரு திறந்த மனப்பான்மை வேண்டும். Okay, anything else? வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்குள்ள ரொம்ப நாள் ஒரு யோசனை, என்னதான் நம்ம பொம்பளை பெண் பிள்ளைகள் 4 பேர், ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட எந்த முன்னுரிமைனாலும் நம்ம வந்து பொண்ணு பெற்றோன்னு பின்னாடி தானே. அது கிராமத்தில் எப்படி இருக்குதோ தெரியல, ஆனால் சிட்டியாக இருந்தாலும் அப்படி நான் ஃபர்ஸ்ட் பையனோட அம்மா அப்படிதான் நிற்பாங்க. ஸோ அதனால வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? அது வந்து சமமா பார்க்கணும்னு. Okay, there should be equality in the being a daughter-in-law or a son-in-law. மருமகளாக ஆயிருந்தாலும் மருமகன் ஆயிருந்தாலும் ஒரு ஈக்குவல் சமமான ஒரு நிலை வேண்டும் என்று சகோதரி சொல்கிறார்கள். Okay, so these are all very true expectations. இவையெல்லாம் ஒரு உண்மையான ஒரு எதிர்பார்ப்பு தான். But let's see how far we are able to fulfill that. அதை எப்படி நாம் நிறைவேற்ற கூடும் என்று நாம் பார்ப்போம். Okay, let's go into another one. It's called perspectives. நாம் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So what are one or two perspectives that you know, negative or positive perspective? கண்ணோட்டம், ஒரு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் கண்ணோட்டம். Interference from mother-in-law, daughter-in-law, interference from the mother-in-law side of family. Can you explain a little bit? Okay, interferences from the in-law side. Okay, what other perspective? Interference is இடையில மாமியார் மருமகளாகட்டும் இடையில வந்தால் அது ஒரு இடைஞ்சல். Yes. இடைஞ்சலா இருக்கிறது. Okay, any other perspective? As a mother-in-law and daughter, there should be a boundaries. You can't keep on talking everything that I must know everything about you. Okay, you can say that. மாமியார் மருமகளுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்று சகோதரி சொல்கிறார்கள். Any other perspective? Any positive perspective? Let go of certain things. Not necessary you need to hold on.
Adjustments. Okay. Wow. Very nice. Very nice. Okay, let's move on. I'm really rushing you. I'm so sorry about that. I just can't do ஒரு anything about the time. மேலோட்டமாகத்தான் நான் சொல்லுகிறேன். Okay. So what's the highlight of the relationship with mother-in-law and father-in-law, daughter-in-law in the world view? உலக பிரகாரமாக ஒரு மருமகள் மாமியாருக்கு உள்ளதான ஒரு மேன்மையான காரியம் என்ன ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் No, about the world view. How this the world? உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம். What is that? Yeah. So the world view, சொல்லுங்க. You tell. உலக பிரகாரமாக அந்த ஒரு பவுண்டரிஸ் இல்லாமல் மாமியாரும் தாயாகி விடுகிறார்கள், மருமகளும். No, she's saying about everybody's mind that is your daughter-in-law and the mother-in-law, there is a long gap. But that's all fixed in our mind also, that we can be also a mother and we can be also a daughter. yeah. மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒரு இடைவேளை இருக்கிறது. ஏனென்றால் மாமியார் வந்து நான் மாமியாரை தான் இருக்கணும், மருமகள் வந்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடைவேளை அநேக நேரங்களில் that is a world view. அது வந்து உலக பிரகாரமான ஒரு in the TVs, in the serials, in different places, what are the things that you see? மீடியா, டெலிவிஷன், டிவி இதிலெல்லாம் நம்ம அது அந்த மாதிரி தான் பார்க்கிறோம். Have you seen any positive movies or serials that will say, this is a very nice relationship? ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மூவியோ ஒரு சீரியலோ ஏதோ நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Where they say, mother-in-law and daughter-in-law have a nice relationship. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா எப்பொழுதாவது? It's very rare. அது மிகவும் கடினம் தான் என்று சொல்லுவேன். Yeah, but it is there. ஆனால் இருக்கிறது. Okay, so okay, there are places like that. Let's give a clap for her. Very good. Praise God for that. Okay, let's move on. What is God's view about this relationship? இந்த ஒரு உறவை பற்றி தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? What do you know about it? Yes. All of us know the Bible, right? எல்லாருக்கும் வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்கள் தெரியும். Oh wow, everybody have a classic example. I'm also going to teach எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு உதாரணம் இருக்கிறது. Naomi and Ruth. Okay, that's one relationship. Anything else that the Bible says about this relationship? வேதாகமத்தில் வேற ஏதாவது பாசிட்டிவாக சொல்லப்படுகிறதா? வேதாகமத்தில் anything else that you can learn? Noah's family, what do you know about it? அவங்கள ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. மாமனார் சொன்னது கேட்டப்போ அவங்க வந்து எகெயின்ஸ்டா நிக்காம 1% கிட்ட வாட் பேசினாரு. சோ அது எகெயின்ஸ்டா இல்லாம அது ஒபே பண்ணி அவங்க Yes, because of their submissiveness to the father-in-law's words, when the whole people around did not submit, they were able to submit to each other and so they were saved. நோவாவின் மருமக்கன்மார் ஆண்டவர் அவர் ஒருத்தருக்கு பேசினாலும் அவர்கள் எல்லாரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரே குடும்பமா இருந்தார்கள் என்று சகோதரி சொல்கிறார். Yeah, and so I think because of which the whole family was saved from the flood. இதன் மூலமாய் அந்த முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். So there is a goodness in that good relationship when the relationship is good. இந்த ஒரு உறவிலே ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடும். Let me move you on to the next one. I'm just showing you the transition of developmental of life stages. வாழ்க்கையின் ஸ்டேஜஸ்ல வந்து எப்படி நாம் கடந்து செல்லுகிறோம் என்பதை நாம் பார்ப்போம். I'm just running this over for you to understand, just for us to prepare our mind that how we are moving to this stage of an in-law stage. நாம் எப்படியாக இந்த ஒரு கட்டத்தை நாம் அடைந்தோம் என்பதை நாம் ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம். Primarily 10 months the child is in the womb. 10 மாதங்கள்
குழந்தையானது நம்முடைய கற்பத்தில் இருக்கிறது. Then a toddler, there's a toddler here up to 3 years, there's a toddler stage. அதுக்கப்புறமா அந்த நாம் ஒரு குழந்தை பருவத்திற்கு வருகிறோம். And then there's early childhood from 3 to 6 years. அப்புறம் ஒரு சிறிய பிள்ளை என்கிற தன்மைக்கு வருகிறோம். Then there is middle childhood, that is from 7 to 11 years. அதுக்கப்புறமாக ஒரு மிடில் சைல்ட்ஹுட், ஒரு வளர்ந்த ஒரு பருவத்திற்கு வருகிறோம். That is from 7 to 11 years. 7 முதல் 11 வயது வரை. Then comes the adolescent age, 12 to 18 years. ஒரு அடாலசன்ஸ் ஏஜ் 12 to 18 இயர்ஸ் வரலும் நாம் வரோம். Then 19 to 29 is early adulthood. ஒரு 19 to 19லேருந்து 29 வயது வரை ஒரு வளர்ந்த ஒரு பருவத்திற்கு நாம் வருகிறோம். Yeah, so mostly in that stage people get married from about 21 to 29 or so. And now we have the rule of above 18 you can get married. அந்த பருவத்திலே அநேகருக்கு விவாகமாகிறது. ஏனென்றால் அது ஒரு விவாகமாக கூடிய வயதாக இருக்கிறது. Yeah. And after that we get into the middle adulthood, which is called 30 to 64 years. மத்திய பருவத்திற்கு நாம் வருகிறோம். அது வந்து 30லிருந்து 64 வயது வரை. And then the late adulthood is after 65. அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது 65க்கு மேலான ஒரு வயதை நாம் அடைகிறோம். So I'm just showing you this because every stage has a purpose in that. நான் எதற்கு இது காண்பித்தேன் என்றால் ஒவ்வொரு பருவத்திலும் அது ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். In the infancy stage, the child is beginning to trust and understand if somebody is not trustworthy or not. அந்த குழந்தை பருவத்திலே அந்த குழந்தையானது எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு வயதாக இருக்கிறது. And it will also, even the baby, if it is in your lap, it's still when you cuddle, when you change the nappies, when you give the food on time, it understands the trust it develops on the mother. அந்த குழந்தை நம்முடைய மடியிலே இருந்து அதற்கு வேண்டியான ஆகாரம், அதற்கு வேண்டியதான துணிமணிகளை நாம் மாற்றும் பொழுது அது இன்னும் நம்மை பற்றி கொண்டு தான் இருக்கிறது. And the nurture and affection we give, அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு அரவணைப்பும் அதற்கு தேவைப்படுகிறது. it is met during that time. அந்த ஸ்டேஜ்லே தான் அது அந்த குழந்தைக்கு அந்த விதமான எல்லா காரியங்களும் தேவைப்படுகிறது. And then from 3 to 6 years their autonomy, they start to, the child starts to eat by himself. He said, no, don't touch me, I have a grandson just 2 years old, already saying amachi, I eat. 3லிருந்து 6 வயது வரை அந்த குழந்தை இல்ல நான் எல்லாம் பண்ணிக்கொள்கிறேன், நானே சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு பருவத்தை. I am big, I can do, நான் பெரியவன் ஆகிவிட்டேன், நான் எல்லாம் பண்ண முடியும் என்று. So and then after that stage they will come into a stage where they understanding purposes. அதற்கப்புறமாக வருகிற ஒரு பருவம் அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்று அவர்கள் நன்றாய் புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வயது அது. Remember, it is as young as from 6 to 8 years they understand that. 6 முதல் 8 வயது வரை அது அவர்களுக்கு sorry, 3 to 6 years itself they start understanding the purpose. 3லிருந்து 6 வயது முதல் அவர்களுக்கு அவர்களுடைய நோக்கத்தை அவர்கள் நன்றாய் புரிந்து கொள்கிறார்கள். And so in the next years of life from 12 to 18, all of us know that's what a tantrum age that is. 12 முதல் 18 வயது வரை அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வயது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். They are experimenting their own identity, experimenting the role that they need to play as a person. அவர்கள் தான் யார் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்ணோட்டத்தோட அவர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். And then from 19 to 18 they are moving slowly into intimacy or isolation. 18-19 வருடங்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு நெருக்கமான ஒரு உறவு வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். That is why you see children falling in love that time. அந்த பருவத்திலே தான் அவர்கள் காதலிக்கிறது, இந்த விதமான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். Choosing people who they want to marry. அவர்களுக்கு யார் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிச்சயித்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். So this happens till about 29 years, from 19 to 29 years. இது 19 முதல் 29 வயது வரை இந்த காரியம் நடக்கிறது. And after that they move into a stage where they becoming caring, trying to care people around them. அதற்கு பின்பதாக மற்றவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பருவத்திற்கு வருகிறார்கள். Now children are not getting married early.
இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரத்திலே கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பதே இல்லை. They so delayed, and so they come into this stage already. அவர்கள் மிகவும் பொறுமையாக இருந்து இந்த வயதுக்கு எட்டி விடுகிறார்கள். But they still go back to the other stages of life because they are still not mature. அவர்கள் அந்த முதல் இருக்கிற பருவத்திற்கு திரும்பமாக போகிறார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு அதுக்கு ஏற்றதான ஒரு முதிர்ச்சி இல்லை. So then we come to the age after 65, where we are, deeply thinking back about the things of life. There's deepness of thinking and integrity to live a better life. 65 வயதுக்கு மேலாக நாம் மிகவும் ஆழ்ந்த யோசனைக்குள்ளே நாம் எதற்காக இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். They want to have a sense of meaning in what they do. அவர்களுக்கு நாம் எதற்காக இருக்கிறோம் என்ற ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதான ஒரு வயது. So you see, this is a development that is taking place, and the son-in-law or daughter-in-law come to you when they are in that place where they've already shifted about 5 stages of life. நாம் இந்த வயதிற்கு வரும்பொழுது நம்முடைய மருமகளோ மருமகனோ எல்லா ஸ்டேஜ்களையும் கடந்து தான் வருகிறார்கள். இந்த 5 ஸ்டேஜஸையும் கடந்து அவர்கள் வருகிறதை So they know to trust or not trust a person. அவர்கள் பிறரை நம்புவது நம்பாமல் இருப்பது இந்த விதமான ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள். They know to be taking decision by themselves. அவர்கள் தானாகவே டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார்கள். They know to live a purposeful life. அவர்கள் ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் competent. அவர்கள் வெளி உலகத்திற்கு அவர்கள் திறமைசாலிகளாக காட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள். And then they have fidelity, that experimenting with their own identity, who they are. அவர்கள் தான் யார் என்று ஒரு தற்பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வயதில் இருக்கிறார்கள். And then they reach that stage of intimacy and isolation. அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது ஒரு தனிமை இல்லது மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் வந்துவிடுகிறார்கள். So all of us have gone through these stages of life. இங்க இருக்கிற எல்லாரும் இந்த எல்லா ஸ்டேஜஸையும் நாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். And so we are in a very mature position of caring and understanding. நாம் ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையை நாம் இந்த ஸ்டேஜிலே அடைந்திருக்கிறோம். So these changes, when it take place, இந்த விதமான ஒரு சேஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது, and the child or the son or a daughter comes into your house, இந்த ஸ்டேஜிலே தான் ஒரு மகனோ ஒரு மகளோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார்கள். The whole family may has a change. அந்த ஒரு முழு குடும்பமும் ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. There is a change that is happening because there are new responsibilities and role conflict that is happening. அங்கே ஒரு புதிதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது ஒரு பொறுப்புகள் இருக்கிறது. There's a role conflict because of that. அதனாலே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கும். What do you say, a role conflict? It's not a confusion, but a role conflict. Now I don't know. பங்கு. No, it's not a thing. The role that I play, there is a conflict in that. Sanda madri. Yeah, there is maybe a struggle, if you can say. நான் இருக்கிறதான ஒரு நிலைமையிலே ஒரு போராட்டம் எனக்கு மைண்டில் ஏற்படுகிறது. In the role that I'm playing. அந்த இருக்கிறதான ஒரு ஸ்தானத்திலே ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. So as a mother-in-law, you will experience that. ஒரு மாமியாராக அதை நாம் கண்டிப்பாக உணர்வோம். And also as a daughter-in-law who comes into the house also will have that. மருமகளாக வருகிறவர்களும் அந்த ஒரு போராட்டத்தை சந்திக்க தான் வேண்டும். There is change in lifestyle. நம்முடைய வாழ்க்கையில் மெத்தட் முறையே முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. And then there is emotional adjustments. அதிலே ஒரு உணர்ச்சிகரமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு நாம் செய்யத்தான் வேண்டும். Changes in relationship. உறவிலே ஒரு மாற்றங்கள். We have become mother-in-laws. நான் ஒரு மாமியார் ஆகிவிட்டேன். And the daughter-in-law or a son-in-law becomes a husband or a wife. அந்த மருமகனோ ஒரு மனைவி அல்லது கணவன் ஸ்தானத்தை அடைகிறார்கள். And there is the other thing is that we see the changes in relationships. உறவிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. And then the employment, because of employment there is changes happening.
வேலை ஸ்தலங்களின் மூலமாக ஒரு மாற்றங்களும் ஏற்படுகிறது. My daughter-in-law, when she was about to get married, she quit her job. என்னுடைய மருமகள் விவாகமாகும் பொழுது அவர்களுடைய வேலையை ரிசைன் பண்ணி விட்டார்கள். My son was working in Dubai at that time. என்னுடைய மகன் துபாயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். She didn't go with him, but yet she prepared to leave the job. என்னுடைய மருமகள் அவரோடு போகவில்லை, ஆனாலும் அவர்களுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டார்கள். And she was preparing to change her job to go with the husband. அவர்கள் அவருடைய வேலையை மாற்றிவிட்டு தன்னுடைய கணவனாரோடு போக வேண்டும் என்று அவர்கள் பிளான் So பண்ணி these kind of changes happen, இந்த விதமான ஒரு மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படத்தான் செய்கிறது. and something that is some irreversibilities also happen. மாற்றக்கூடாத, திருப்பப்படக்கூடாத காரியங்களும் நடக்கிறது. So these are the changes that happen in these relationship. இந்த விதமான காரியங்கள் இந்த உறவிலே ஏற்படுகிறது. Now when I say new responsibilities, there is transition that is happening in both the sides. புது பொறுப்புகள் ஏற்படும் பொழுது இரண்டு தரத்தாரிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. So tell me, when they're getting married, what are the things that you are expected to do? அவர்கள் விவாகமான போது நாம் என்ன எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறோம் அவர்களிடத்திலே? Marriage arrangements are happening. So what are you expected to do? கல்யாண காரியங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது நீங்கள் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீர்கள்? What are the things that you do? Huh? Yes, சத்தமா சொல்லுங்க. சத்தமே கேட்கல. Is there a mic or something? மருமகளே எப்படி இருப்பாளோ? Okay. And what are the common things we do together? ஒரு கல்யாண planning, how to get the wedding done. நாம் பொதுவாக செய்யக்கூடியதான ஒரு திட்டங்கள் என்ன? Wedding planning, திருமணத்திற்காக செய்யக்கூடிய காமன் திட்டங்கள், and negotiations, marital talks. பேச்சுவார்த்தைகள், These are all common things, but both the sides, the mother-in-law and the daughter-in-law, will have to go. இவைகள் எல்லாம் இரண்டு தரத்தாருக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏற்படுகிறதான ஒரு காரியங்கள் தான். Yeah. And then we have specific role responsibilities. பர்டிகுலராக ஒரு பொறுப்பு உணர்வுகள் நமக்கு ஏற்படுகிறது. No, specific role responsibilities. தனிப்பட்ட விதத்திலே ஒரு பொறுப்புகள் ஏற்படுகிறது. Yeah, and especially according to your socio-cultural role. நம்முடைய சுற்றுச்சூழல் ஏற்ற விதமாய் நாம் அதை செய்கிறோம். And it depends on that, the socio-culture decide many about leaving and cleaving with husband. அவர்கள் விட வேண்டியதை விட்டு பற்றிக்கொள்ள வேண்டியதை பற்றிக்கொள்ள அவர்கள் மனநிலையோடு இருப்பார்கள். Leaving her family and coming to a new family. அவர்கள் குடும்பத்தை விட்டு அவர்கள் வேறு குடும்பத்தோடு பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் வருவார்கள். And they come in the average age of 20 to 35 maybe. அது ஒரு 22 முதல் 35 வயது வரை நடக்கிறதான ஒரு சம்பவங்கள். And the mother-in-law on the other side, மாமியார் அடுத்த பக்கத்திலே, she's coming from an empty home, maybe children are grown, went out somewhere, and she's actually relaxing. அவர்கள் ஒரு வெறுமையான ஒரு நிலையிலிருந்து இல்லவென்றால் ஒரு ஓய்வெடுக்கிற ஒரு நிலையிலிருந்து அவர்கள் வருகிறார்கள். Because children are grown up. அவர்கள் பிள்ளைகள் நன்றாய் வளர்ந்து வேற இடத்திலே some get jobs and leave the house. சில பிள்ளைகள் வேலை விஷயமாக வேற ஊர்களுக்கெல்லாம் போய் விடுவார்கள். So and now she's coming into a place where she's getting busy. இப்பொழுது அவர்கள் வருகிறதான ஒரு இடத்திலே அவர்கள் மிகவும் ஒரு பிஸியான ஒரு ஸ்கெட்யூலுக்கு வருகிறார்கள். And then she's trying to, although she's coming from an experienced, established way, ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன குடும்பத்திலிருந்து வந்தாலும் கூட she also is in some conflict within her. அவர்களுக்கும் மனதிலே ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. And she's also considering how she can support her children. அவர்களும் எப்படி நான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற how to release a connection to her son. எப்படி அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் இருக்கிறதான ஒரு உறவை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். And then mostly it happens between the age of 47 and 53. இந்த ஸ்டேஜ் ஆனது 47 முதல் 53 வரை நடக்கிறதான ஒரு சம்பவம். It could be different. Averagely I'm saying. ஒரு சராசரியாக சொல்லுகிறேன். Okay, then we are no more young.
நாம் அப்பொழுது இன்னும் இளமையாக இல்லை. We have moved to another age where you are, you know. நாம் ஒரு வயதான நிலைக்கு நாம் அடைகிறோம். Then we come to changes in lifestyle. நம்முடைய வாழ்க்கை முறையே முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. Sometimes because of the change in lifestyle, sometimes it takes a lot of energy and time when you do those adjustments. இந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மிகுந்த ஒரு பலனும் ஒரு நேரமும் நமக்கு தேவைப்படுகிறது. And it is also dependent on the adjustment that need to be accommodated to the new change. இப்பொழுது நான் இந்த விதமான ஒரு மாற்றத்திற்கு நான் என்னையே புகுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு யோசனை வரும். Yeah. So this is the changes in lifestyle. இதுதான் வாழ்க்கை முறையில் ஏற்படுகிறதான மாற்றங்கள். Emotional adjustments. மனரீதியான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். There is fear. பயம் Daughter-in-law also has a fear. Mother-in-law also has a fear. மருமகளுக்கும் பயம் இருக்கும், மாமியாருக்கும் பயம் இருக்கும். And there's loss of freedom of personal space. நம்மளுடைய சுவாதீனம் குறைகிறது. Yeah, the personal space that you have for each other. நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸ் மிகவும் குறைந்து விடும் அந்த நேரத்திலே. And then age related physical exhaustion as a mother-in-law. வயதுக்கேற்றதான ஒரு வீக்னஸ், ஒரு physical weakness வருகிறது அந்த இடத்துல. And the daughter-in-law has emotional, physical and spiritual adaptations. மருமகளுக்கும் ஒரு மனரீதியான, உடல் ரீதியான ஸ்பிரிச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டியதாக இருக்கிறது. Then the next changes is we already mentioned this, releasing the child and the daughter-in-law accepting the adjustment to the new relationship. மாமியார் வந்து தன்னுடைய மகனிலிருந்து சற்று விலகி இருக்கவும் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருப்பார்கள். And daughter-in-law accepting the new relationship. மருமகளானவர்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். So when this huge change is taking place, இப்படிப்பட்டதான எல்லா மாற்றங்களும் ஏற்படும் பொழுது there is a cause for stress and strain in relationship. அப்பொழுது அந்த உறவிலே ஒரு அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. So what are the stressors that are there? ஒரு ஆதங்கம், ஒரு அழுத்தம் என்ன என்றால், dual career families, both spouses are working. இரண்டு பேரும் வேலை செய்கிறதான ஒரு குடும்பம். Then bringing work home, bringing back work to home. அவர்கள் வேலை செய்கிறதான இடத்திலிருந்து அந்த வேலைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்யும் பொழுது, then work from home, வீட்டிலிருந்தே வேலை செய்யும் பொழுது, and then nuclear families today, like only husband and wife, children are there alone nowadays. இப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சிறு குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிறார்கள். And then because they don't have the extended traditional family help, they struggle because of that. இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இல்லாதனாலே அவர்கள் மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். Especially when children are abroad, they are themselves. Here maybe you have your near mother or parents or somebody nearby. விசேஷமாக தங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். Then stress is higher because of parenting role. மன அழுத்தமும் அதிகரிக்கிறது. And the parenting role is not shared if it is a single parent. ஒரே பேரண்ட் இருந்தால், ஒரே எதர் ஃபாதர் ஆர் மதர் இருந்தால் அந்த இடத்துல மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. And because of that there is a mental stress. அதனாலே மன அழுத்தம் ஏற்படுகிறது. And so it causes stress, depression, anxiety. மன அழுத்தமும் பதட்டமும் ஆதங்கங்களும் ஏற்படுகிறது. Sometimes result in divorce. இது எங்கே கொண்டு போகிறது என்றால் விவாகரத்துகளிலே கொண்டு போய் விடுகிறது. Boundaries are breached. Boundaries are broken. எல்லைகள் உடைக்கப்படுகிறது. Yeah. And then there is conflict of perspectives. நம்முடைய கண்ணோட்டத்திலே மிகுந்த ஒரு ஸ்ட்ரகிள், மிகுந்த ஒரு போராட்டங்கள் ஏற்படுகிறது. When you said I want my daughter-in-law to love me, I should love her, she should love me. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னது போல நான் என்னுடைய மருமகளை நேசிக்க வேண்டும், அவர்களும் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னது போல all that perspective gets lost. அதெல்லாம் முற்றிலுமாய் தகர்க்கப்படுகிறது. Because there's so much of stress and strain in relationship. ஏனென்றால் மிகவும் அழுத்தமும் மன ரீதியான ஒரு குழப்பங்களும் ஏற்படுகிறது. And then we said about leaving and cleaving also. அப்பொழுது அந்த விடுகிறதையும் பற்றி கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கலாம்.
we said about that also. So that also adds to the stress. விட வேண்டியவைகள் விட்டு பற்றிக்கொள்ள வேண்டியவைகளை பற்றிக்கொள்ளத்தக்கதான ஒரு நிலைமைகள் எல்லாம் மாறி போகிறது. Okay, so the next thing is, so let's see about what the Bible is saying. Just like how you said, I've touched about Ruth. வேதாகமம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளை போல ரூத்தை பற்றி நாம் பார்ப்போம். Now form yourself into groups of how many people are here right now? நாம் எல்லாரும் ஒரு சிறு குழுவாக சேர்ந்து கொள்ளலாம். Let's make into a group of 3 groups, okay? This family. Group 1 வந்து what is the aroma of Christ? என்ன வாசனை இந்த குடும்பத்தின் மூலமா என்ன வாசனை இருக்கிறது, என்ன வாசனை வீசுகிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க. Aroma of Christ. What is that? கிறிஸ்துவின் வாசனை. Yes. கிறிஸ்துவின் நற்கந்தம். Yeah, and there how what is a manipulated relationship there? Get about 5 minutes to do this, okay? 5 நிமிடத்திற்குள்ளாக முடிப்போம். Ready? 1 2 3. ரெண்டே பாயிண்ட் தான். Okay, team number 3 ரெடியா இருக்காங்க. 2 பாயிண்ட் 1 and 2 இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஓகே, 1 and 2 வந்து டீம் நம்பர் 1 வந்து ரூத் நவோமி, டீம் நம்பர் 2 and 3 லாபான் அண்ட் ஜேக்கப் பத்தி. ஓகே, சொல்லுங்கம்மா நீங்க. இப்போ வந்து யாக்கோபு வந்து தன்னுடைய ஃபேமிலிக்காக தன்னுடைய மனைவி குழந்தைங்கள அனுப்பிவிடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தன்னுடைய ஃபேமிலி தான் அவனுக்கு முக்கியமாக அப்போ தெரியுது. அப்புறம் யாக்கோபு மூலமாக லாபான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. இருங்கம்மா ஒரு நிமிஷம். We'll put it in thing. Put it a little bigger. Family importance. Make it a little bigger. People have to see from there. Okay, number 2. யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனாருக்காக உண்மையா உழைக்கிறான். Okay, he works hard for the father-in-law. So லாபான் வந்து one minute. We don't want to lose anything of what you're saying. Works hard for the father-in-law. Okay, கேக்குதா எல்லாருக்கும்? லாபான் வந்து ஜேக்கப் works hard for the father-in-law. Okay, அவன் உண்மையா தன்னுடைய மாமனாருக்காக இருந்தான். Okay, அதனால வந்து sincere in doing the work. லாபானும் ஆசீர்வதிக்கப்பட்டார். Sincere in doing the work. Son-in-law sincere in doing work. Son-in-law போடுங்க பக்கத்துல. And then 4th point, father-in-law also FIL போட்டுருங்க. Father-in-law also blessed through Laban. Through Jacob. Okay, அப்புறம் ரெண்டு பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. Both are blessed. Okay. That's it. Okay, good. Thank you. Put a hand for this group. Yeah. Group 2, Laban. It's about Jacob and Laban. So we'll continue that. Group 2. சொல்லுங்க. அவங்க சொல்லி முடிச்சிட்டோம். Yeah. This one? So see, இதில் வந்து இவங்க லேபான் வந்து cunning nature. We can see his cunning nature as Wait, this is team 2. Yeah. Team 2. Okay. cunning and selfish. Who? Son-in-law? Not son-in-law. Father-in-law, cunning and selfish. And we can see that Jacob sacrificed for the 14 years for Leah. Okay, second point. Jacob sacrificial For his to achieve Leah. Okay, sacrificial to achieve Leah. Rachel. Leah illa Rachel. Then we can see the hard work to achieve her, the sincere work. Hard work and sincerity. Okay, same இது இருக்குது. வேற அம்மா நீங்க எதை சொல்றீங்களா? We can see the traditional be followed. The young following tradition. Father-in-law following tradition. Yeah, நீங்க சொல்லுங்க, வேற எது சொல்லுங்க. லாபான் வந்து தன் சகோதரியாகிய
யாக்கோபே பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனை வந்து வரவேற்கிறான். ஆ. இது வந்து ஊர்ல வந்து நடக்கிற அந்த ரத்த சொந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? Oh, okay. அதனால Here, same team. Okay. So he's showing the family love. அடுத்தால வந்து அவன் சொந்தமா இருந்தாலும் மருமகனா இருந்தாலும் நீ வந்து உனக்கு என் மருமகன்றது அப்ப தங்கையோ அக்கா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. So there is நீ வந்து acceptance. சும்மா இருக்கிறது வேண்டாம், நீ வந்து வேலையை செய்ய சொல்றாங்க. அடுத்த காரியம் வந்து அந்த ஒரு நிமிஷம். Acceptance of each other, of father-in-law and son-in-law. SIL போட்டுங்க. அப்புறம் லாபானுக்கு 2 மகள்கள் இருக்கிறதா சொல்றாரு. 2 மகள்கள் இருக்கிறதாவும், அப்புறமா அதுல வந்து லேயாள் கூச்ச பார்வை உடையவள் என்றும், ரேச்சல் வந்து அதுல என்ன ரிலேஷன்ஷிப்ல எப்படி ப்ராப்ளம்? சொந்த தாய் மாமன் பொண்ணுங்க 2 இருக்குதுன்னு. ஓகே. தாய் மாமாக்கு 2 பிள்ளைங்க. ஓகே. அது அவர் சொல்றாரு. ஓகே. சோ அதுல வந்து ரிலேஷன்ஷிப் தான் காட்டுது அது கூட. ஓகே, இட் ஷோஸ் family love and relationship within the family. Family love 5th pointல போட்டுங்க. Acceptance of family love. Okay. Thank you. Clap hands for team 2. Okay, team 3. Team 1. Sorry, team 1. சொல்லுங்க. நகோமி வந்து தன் மருமக்களை நான் கஷ்டத்துலேயும் மருமக்களோட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மாவா தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் சிஸ்டர் நோ சத்தம் இல்லை, நல்ல சத்தமாக சொல்லுங்க, நான் பிடிச்சிக்கிறது. சொல்லுங்க. ஆல் ஆஃப் யூ லிசன், எல்லாரும் கேளுங்க. இங்க மருமக்களை 2 மருமக்களையும் வந்து விட்டுட்டு போகாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க வந்து மரித்து போனதுக்கு this is Ruth and அது சொல்லுங்க. Ruth and Naomiயோட ரிலேஷன்ஷிப். ஓகே. சொல்றாரு, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்க தயவு செய்து போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராகன்னு சொல்றாரு. நீங்க அதுல just summary மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஆண்டவரை ஓகே, godly relationship. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் எழுதிட்டு வரல, அவங்க புருஷனுக்கு வாழ்க்கப்பட முடியாதுன்னு சொல்லி கூட அவங்க கேட்காம அவங்க வந்து மாமியார் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஓகே, they are submissive to what? Submissive to the plan of the mother-in-law. ஓகே, கீழ்ப்படுகிறாங்க. மருமக வந்து மாமியாரை விட தேவனை வந்து மேன்மைப்படுத்துறாங்க. நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன். ஓகே. So daughter-in-law accepts the family. Honoring the family. Honor the God. Married to. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்றாங்க. Married, family and marriage. Yes, correct. Yes, thank you. Then கொடுங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ரூத்து, நகோமி அவங்க இருவரை பற்றி சொல்ல எனக்கு இஷ்டம். ஏன்னா இதில் என்ன இருக்குதோ அது என்ன இல்லாமல் இருக்கோ அது மட்டும் சொல்லுங்கம்மா. ரூத்து வந்து ஒரு நல்ல ஒரு மருமகளுக்கு ஒரு அடையாளம். ஓகே. ஏன்னா இழந்து போனதை ரூத்து மூலமாக தான் போவாஸ் மூலமாக அதை திருப்பி எடுக்கும். ஓகே, ஷீ இஸ் அ காட்லி எக்ஸாம்பிள். ரூத், போவாஸ். ஆமாம். எஸ், Ruth, daughter-in-law. Yes. Okay. Naomi brings back what is lost. ஓகே. நகோமி இது எலிமெலக் அவங்க பஞ்ச காலத்தில் தான் அந்த ஊரை விட்டு கடந்து போகிறாங்க. திரும்பி வரும்போது அவங்களுக்கு செழிப்பான ஒரு இது இல்லை. ஆனால் 2 பையனையும் இழந்துட்டாங்க. ஆனால் நகோமியும் அவங்க மருமகள் மட்டும்தான் திரும்பி வராங்க. வரும்போது அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்குது. எப்படின்னா மருமகளின் மித்தமாக அவங்க இழந்து போன அந்த சொத்துக்களையும் நல்ல ஒரு மருமகளாக ரூத் இருக்கிறாங்க. ஓகே, கர்த்தருடைய மீட்டி தீர்ப்பு. All right, thank you. Clap hands for team 1. Okay. So there is some important lessons that you learn from here. What do you learn from here? நாம் ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். Naomi and Ruth, as you said, both accepted the disaster of their lives. நகோமியும் ரூத்தும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஒரு
இழப்புகள் இருந்தது. They accepted that. அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். And they made godly marital decisions. அவர்கள் தெய்வீக ஆரோக்கியமான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். Marital decisions. விவாக சம்பந்தமான ஒரு டெசிஷன்ஸை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். And that was appropriate for the need of the family. அது அந்த குடும்பத்திற்கு மிகவும் தேவையான ஒரு உறவு. Because the son-in-law, both the sons have died. ஏனென்றால் இரு மகன்களும் இறந்து விட்டார்கள். She was willing to tell them, go and get married to your own people. அவர்கள் வந்து அந்த மருமக்கன்மாரை பார்த்து நவோமி அவர்களை பார்த்து நீங்கள் போய் விவாகம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். So she gave freedom. அவர்களுக்கு ஒரு சுவாதீனத்தை அவர் கொடுத்தார்கள். To go and get married again. நீங்கள் திரும்பவும் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று. If it was we, what would have said? நாம் என்றால் என்ன சொல்லியிருப்போம்? சொல்லுங்க. வேண்டாம் அப்படியே இருன்னு சொல்லிருப்போம். அப்புறம் வேற what else? What a generous heart she has, isn't it? எவ்வளவு ஒரு நல்ல மனது அவர்களுக்கு இருந்தது. Very generous. மிகவும் ஒரு பரந்த ஒரு மனது, பரந்த மனப்பான்மை, உதாரத்துவமான ஒரு மனப்பான்மை. So she has that heart to help the daughter-in-law. அவர்கள் அந்த மருமகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணோட்டத்தில் இருந்தார்கள். And then they did it for the survival, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, for the companionship, அவர்களுக்கு வேண்டியதான ஒரு உறவு ஐக்கியத்திற்காக. So mother-in-law was sad that the daughter-in-laws should not be left alone. மாமியாருக்கு மருமகள் தனியா இருப்பார்கள் என்று ஒரு கவலை இருக்கத்தான் செய்தது. And the daughter-in-laws were also was having the same thought. மருமக்கள்மாருக்கும் தங்களுடைய மாமியார் தனிமையா இருப்பார்களே என்ற உணர்வு இருந்தது. And that is why Ruth said, I will come with you. அதற்கு தான் ரூத் சொன்னார்கள், நீங்கள் எங்கே போகிறீர்களோ நானும் வருவேன் என்று. Now why did Ruth make that decision? ரூத் எதற்காக அந்த ஒரு பிளானை செய்ய வேண்டும், எதற்காக அந்த ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும்? Why did she make that? Your people will be my people and your God is my God. She is from a pagan background. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் ஒரு புறஜாதியான ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். How did she know that God? அவர்களுக்கு இந்த தேவனை பற்றி எப்படி தெரியும்? Any thought? Bible doesn't say that. வேதாகமத்தில் அது சொல்லப்படவில்லை. Yes, the mother-in-law showed such a love. அந்த மாமியார் அவ்வளவு ஒரு அன்பை அவர்களுக்கு செலுத்தினபடியால் தான் அவர்கள் அதை சொன்னார்கள். She heard that the Lord has come to aid. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு உதவியாக வந்தார் என்று அவர்களுக்கு தெரியும். She heard in Bethlehem their God has come for their aid. பெத்லஹேமிலே தேவன் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்தார் என்று அவர்களுக்கு தெரியும். Because they came during the time of famine. ஏனென்றால் அவர்கள் பஞ்ச காலத்தில் அவர்கள் பெத்லஹேம் விட்டு வந்தார். Now she heard it is doing well. God is doing something there. இப்பொழுது அங்கே நன்றாய் இருக்கிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். So mother-in-law was informing the daughter-in-laws about the goodness of God. மாமியார் மருமகளுக்கு தேவனுடைய நல்ல காரியங்களை குறித்து, நன்மையான காரியங்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். So the daughter-in-law understood the family's godly covenant, God of covenant. மருமகள் தேவனுடைய உடன்படிக்கையை நன்றாய் அறிந்தவளாய் இருந்தாள். They understood God as a covenant making God. தேவன் வந்து ஒரு உறவு உடன்படிக்கை செய்கிறவராக அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். So she got into a covenant making relationship. அதனாலே அவர்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்தார்கள். And loyalty to Naomi. And நவோமிக்கு ஒரு நல்ல ஒரு தாழ்மையான மனப்பான்மையோடு அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். And then the mother-in-law and daughter-in-law, they gave space for each other. We already mentioned this. மருமகளும் மாமியாரும் இரண்டு பேரும் தங்கள் காரியங்கள் எல்லாம் விட்டு ஒரு கொடுக்கிறதான ஒரு மனப்பான்மைக்கு வந்தார்கள். No force. அவர்கள் கட்டாயத்தினால் அல்ல. She didn't say you come with me, you have to be with me. மாமியார் சொல்லவில்லை, இல்லை நீ என் கூட வரவே வேண்டும் என்று சொல்லவில்லை. Go back to your pagan place. நீ உன்னுடைய இடத்திற்கு போய்விடு என்று சொன்னார்கள். So they have a good understanding for the need of each other. அவர்களுக்கு இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. And young Ruth, when she reached there, இளமையான ரூத் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்த பொழுது she understood she went to work and kept the mother-in-law. ரூத் போய் அங்கே வேலை செய்து
தன்னுடைய மாமியாருக்கு எல்லாவற்றையும் அவர்கள் கடமைகளை செய்தார்கள். Okay. So, did you see that? In the end, what happened? கடைசியாக என்ன நேர்ந்தது? Christ came into that family. கிறிஸ்து அந்த குடும்பத்திற்குள்ளே வந்தார். The name of Ruth, who's a pagan, was mentioned in the lineage of ஒரு Christ. புறஜாதியாய் இருந்த ஒரு மகளின் பெயர் வேதாகமத்தில் இடைப்பெற கர்த்தர் கிருபை செய்தார். What happened to Jacob and Laban? யாக்கோபு மற்றும் லாபானுக்கு என்ன நேர்ந்தது? Both were manipulative. இரண்டு பேரும் காரியங்களை மாற்றி செய்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். So Jacob reaped what he manipulated for. யாக்கோபு என்ன செய்தாரோ அதற்கு தக்க பலனை அடைந்தார். So remember, what you sow, you'll definitely reap. நாம் எதை விதைப்போமோ அதையே அறுப்போம் என்பதை நாம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். Father-in-law was having a fragrant relationship in the beginning. மாமனாருக்கு முதலாக நன்றான ஒரு நற்கந்தமான ஒரு உறவு இருக்கத்தான் செய்தது. But later he started to deceive. அதுக்கப்புறம் பார்க்க போனால் அவர் ஏமாற்றி கொண்டே இருந்தார். And then both son-in-law was also self-seeking. மருமகனும் கூட எப்பொழுதுமே சுயநலவாதியாய்த்தான் இருந்தார். Because he wanted Rachel. ஏனென்றால் அவருக்கு ரேச்சல் வேண்டும், ராகேல் வேண்டும். So he went through the hard work. அதனாலே தான் அவர் 14 வருடங்கள் வேலை செய்தார். So evidently there was a partial relationship between the wives. அந்த இடத்திலே அந்த இரண்டு மனைவிமாருக்கும் ஒரு பாதியான ஒரு முழுமையான உறவு இல்லை. What do you say for partial? ஒரு பாகுபாடு உள்ள ஒரு உறவு தான் இருந்தது. So Jacob was good to Rachel, not good to Leah. யாக்கோபு ராகேலோடு நல்ல உறவு வைத்துக் கொண்டிருந்தார், ஆனால் லேயாலோடோ இல்லை. But then so it ended up into a dysfunctional family. அது என்னமாய் முடிந்தது என்றால் ஒரு கஷ்டகரமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டது. The family was not functional. How do you say that? Functional family. அந்த குடும்பம் ஒரு சரியாக செயல்படக்கூடிய ஒரு குடும்பமாக இல்லை. Yes, it was a dysfunctional family. So you see that when Jacob understood God, யாக்கோபு தேவனை அறிந்து கொண்ட போது God started to redeem the family. தேவன் அந்த குடும்பத்தை மறுபடியுமாய் ரட்சிக்க கட்ட துவங்கினார். It takes only one person to redeem the family. ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும் என்றால் தேவன் ஒரு நபர் இருந்தால் போதும். It can be a mother-in-law or daughter-in-law. அது மருமகளா இருந்தாலும் சரி, மாமியார் இருந்தாலும். It doesn't have to be both. இரண்டு பேரும் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. It could be one or the other. ஒருத்தர் இல்லை என்றால் வேறொருவர். But whoever takes up the place for God. ஆனால் யார் ஒருவர் முதன்மையாக அந்த இடத்தை பிடித்துக் கொள்வார்களோ, to be the aroma of Christ, தேவனுக்கு ஏற்ற ஒரு நற்கந்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிடித்துக் family will be blessed for the generations. அப்பொழுது சந்ததியாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் காண்போம். So this is the lesson that we learn from here. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்.